ஹே ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பாண்டா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஹார்ட்கோரில் நம்ம வந்து அயன் ஃபார்ம் கட்டுறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு நமக்கு வில்லேஜஸ்லாம் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். பட் எனக்கு கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த கிரேவால் வச்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இருட்டாயிடுச்சு. அதனால் மீண்டும் வந்துட்டு கீழே வந்து நான் தூங்கிட்டு மீண்டும் சேர்ந்தா கிரேவால் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 10 வில்லேஜஸாவது வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு 10 கிராஃப்டிங் டேபிள் வந்து கரெக்டாக தேவைப்படும். அதனால தான் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருந்தேன். இது ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி கலெக்ட் பண்ணதெல்லாம் வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிள்ஸ் எவ்வளோ செய்ய முடியுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். ஒரு 6 கிடச்சிது. சரி அதை உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட 6 தானே இருந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இங்கே வந்து இங்கே மழை பெய்யல. ஆனால் இந்த இது கிராஸ் பண்ணால் மட்டும் மழை பெஞ்சிச்சு. என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு ஒரே சந்தேகம். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோன்னா மழை பெய்யல. பட் அங்கே இருந்தால் மழை பெய்யுது. என்னடா நடக்குது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா இருட்டாயிடுச்சு. சரி ஓகே நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஞ்சிட்டு நான் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள்ஸ்லாம் உள்ளே வச்சு நான் மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இப்போ வந்துட்டு நமக்கு அயன் தேவை இல்லையா, ஹாப்பர் செய்கிறதுக்கும் அண்ட் தென் வந்து செஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு அயன் தேவை. பட் நம்மக்கிட்ட அவ்வளோ அயன் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் அயன் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். போகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நாய்க்குட்டி பார்த்தேன். அந்த நாய் வந்துட்டு என்ன ஆடுங்களெல்லாம் சாவடிச்சிட்டு இருந்ததுங்க. சரி நாய்க்கு நம்ம ஃபுட்டு கொடுத்து நம்ம ஃப்ரெண்டாக்கிப்போம். இது ஹார்ட்கோர் தானே, இதில் வந்துட்டு நமக்கு நாயெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஜாம்பிஸ் ஏதாவது அடித்தாலும் அது வந்து நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணால் அது வந்து ஃப்ரெண்டே ஆகலை. அதுக்கப்புறம் நான் அதை அடிச்சிட்டேன். அது உடனே என்னை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கல் மேலே ஏறி நின்றுன்னு அதை அடித்து அதை கொண்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் கீழே இறங்கினா அது என்னை போட்டு தள்ளிடும். ஏன்னா நான் அதை அடிச்சிட்டேன் இல்லையா, அது என்னை தாக்காமல் விடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கிடைக்கிற ஆடு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா போகிறப்போ நமக்கு ஸ்நாக்ஸ், அதாவது சாப்பாடு வேணும்ல, அதனால் நான் எல்லாத்தையும் வந்துட்டு சாகடிச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து எதுக்கு போகிறோன்னா அயன் வந்துட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட அயன் வந்து 4 தான் இருக்குது. பட் ஹாப்பர் செய்கிறதுக்கு ஒரு ஹாப்பருக்கே 3 அயன் தேவைப்படும். அதனால் வந்துட்டு நான் இப்போ அயனை தேடி தான் கிளம்ப போகிறேன். ஸோ அங்கே கிளம்பலாம். அப்போ வந்து நான் அயன் தேடி போயிட்டுருக்கும் பொழுது இந்த பாண்டாவை வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ வந்துட்டு பாண்டாவுக்கு பிடிச்ச அந்த மூங்கில் இருக்குது இல்லையா, அதை உடச்சி கையில் வச்சுட்டு நம்ம வந்தோன்னா அது நம்ம பின்னாடியே வரும். அதனால் வந்துட்டு நான் அந்த மூங்கில் வச்சு அந்த பாண்டாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் நம்ம இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் வந்து ஏற்றிட்டேன். உட்காருமான்னு தெரியல, இது பெரிய பாண்டாவாக இருக்குன்ட்டு சரி உட்கார வைக்கிதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த பாண்டா வந்து பெருசாக இருக்குது. அப்புறம் சைட்லலாம் வந்துட்டு இந்த சாண்ட் இருக்கிறதுனால மேபி உட்கார முடியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொண்டாந்தது, அது உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து போட் கொடுத்து அதை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற இடத்த சுற்றி தான் தண்ணி இருக்குது. ஸோ இப்படியே நம்ம சுற்றி போனோன்னா நம்ம வந்து நம்ம அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு பேசிக்காகவே பாண்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுலேயும் நான் வந்து பாண்டாவை எங்கேயாவது பார்த்தேன்னா அதை விடவே மாட்டேன். அதனால தான் நம்ம இன்னும் வீடு கூட கட்டல. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட்கோர் மோட் தான். பட் வந்து இருந்தாலும் நான் அந்த பாண்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். பெட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவேன். அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட ஹாபி. இதில் வந்து இதெல்லாம் பண்ணியே தீரணும். நம்ம மனசு அப்படி அது விடாது. ஸோ அதனால் நான் வந்து அதை ஏற்றிட்டு இங்கே நம்ம என்ன சொல்கிறது அயன் ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதில் என்னென்னா நம்ம இந்த பாண்டாவை அடிச்சிட்டோன்னா அதுவும் நம்மளை அடிக்குங்க. அந்த ரொம்ப வயசான பாண்டா இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நம்மளை துரத்தி அடிக்கும். இதுவும் பாருங்கள் என்னை ஒரு வாட்டி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஃபீட் பண்ண உடனே உக்காந்துக்கிச்சு தின்றதுக்கு. அங்கே பாருங்கள் கையில் பிடிச்சிட்டு உட்காந்து சாப்பிடுது. ஸோ வந்துட்டு இது சாப்பிட்ட உடனே நம்ம இதை வந்து கொண்டாந்து நம்ம வந்து அடைச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் அயனை தேடி கிளம்பலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம பாண்டாவை உள்ளே விட்டாச்சு. அப்புறம் இருட்டானதும் நான் வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் இன்னும் ஃபுல்லாக இருட்டாகலை போல்.
தூங்கிட்டு தான் நம்ம வந்துட்டு அயன் தேடி கிளம்பணும். அதனால் தூங்குடா 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 தூங்குடான்னு தூங்கிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு நம்ம 2 புறா பேரட் அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்திருந்தோம். அது இப்போ என் மேலே தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இங்கே நம்ம உட்கார வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம போகிற வழியில் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம புறாவும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் புறாவெல்லாம் உட்கார வச்சுட்டு நான் வந்து மீண்டும் அயனை தேடி கிளம்பிட்டேன். அப்போ போயிட்டுருக்கும்போது இங்கே நிறைய மூங்கில் இருந்தது. அப்புறம் நான் வந்து சில புறாவையும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிள் டெம்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கண்டிப்பாக நிறைய ஜாம்பி இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது. இது வேறு ஹார்ட்கோர் மேப்பு. நான் வந்து எந்த ஒரு இது என்ன சொல்கிறது, எந்த ஒரு வெப்பனுமே எதுவுமே என்கிட்ட அவ்வளோவா இல்லை. நானுமே ஹாமர் எதுவுமே போடலை. அதனால் வந்துட்டு இப்போ போய் நம்ம சாகலாமா வேண்டாமான்ட்டு எனக்கு ஒரே யோசனை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு தோணுது. பட் நம்ம போனால் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நம்மக்கிட்ட பேக் எல்லாமும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எதையாவது வெளியே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு மீண்டும் இந்த தாட்டியை வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டெம்பிளில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நான் வந்து கையில் வந்துட்டு டார்ச் எடுத்து அங்கே வச்சிடலாம் அப்படின்னு போகும்போது ஸ்கெலிட்டன் வந்துருச்சு. என்னை அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா 2 ஹார்ட் அதுக்குள்ளேயே குறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஸ்கெலிட்டன்லாம் வெளியே வந்தோடனே வெயில் அடிக்கிறதுனால அதுங்கெல்லாம் சாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இருட்டும் ஆக ஆரம்பித்தது. நான் என்ன பண்ணிட்டேன்னா தூங்கிடலாம், ஏன்னா நமக்கு உயிர் முக்கியம் இல்லையா, அதனால தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெம்பிள்குள்ளே போய் மீண்டும் வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு பார்ப்போம். அங்கே வெளியே ஒரு ஸ்கெலிட்டன் சுற்றிட்டே இருக்குது. பட் நம்ம போயிட்டு வச்சுட்டு ஓடி வந்துடுவோம். ஸோ வந்துட்டு இந்த சைடு வைப்போம். இப்போதைக்கு எதுவும் வரல, இருந்தாட்டும் ஒரு பயத்தில் நான் ஓடி வந்துட்டேன். சரி ஓகே, இங்கே நிறைய வந்து ஸ்கெலிட்டன் இருக்கிறதுனால இப்போ போனால் செத்துருவோன்னு சொல்லி நான் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வில்லேஜ் இருந்தது. அப்படியே வந்துட்டு இங்கே ஆடெல்லாம் 2 3 இருந்தது. அதெல்லாம் வந்து சாகடித்து ஃபுட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் வந்துட்டு கிடைக்கும் இல்லையா சோள இது, அது வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம், நமக்கு வந்து யூஸ் ஆகும் ப்ரெட்டு செய்கிறதுக்கு. அப்புறமேட்டுக்கா வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த ஏதோ ஒன்றுத்துக்கு ஃபீட் பண்ணுவோம். அதை வந்து ஹார்ஸா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நமக்குமே ப்ரெட்டு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இருட்டாகிற மாதிரி இருந்ததுனால தூங்குறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் இன்னும் ஃபுல்லாக இருட்டாகலை போல். இங்கேயும் பாருங்கள் அயன் குழம்பு ஹார்ஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு இருட்டு ஆன பிறகு பெட்டு போட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே வெறும் பெட்டு மட்டும் தான் இருந்தது. நமக்கு வந்து பெட்டு தேவை, அதனால் நம்ம பெட் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டுக்கா அந்த கிணத்துல ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கீழே குதிச்சா நான் மாட்டிக்கிட்டேன். அதனால் வந்துட்டு இப்போ வெளியே வரலாம், தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்துட்டா எதுவுமே இல்லை. ஸ்டோன் வந்ததும் நான் அமைதியாக வெளியே வந்துட்டேன். நான் உள்ளே தானடா இருந்தோன்னேன், நீங்கள் ஏன்டா என்னை இப்படி பார்க்குறீங்கன்ற மாதிரி அந்த வில்லேஜர்ஸ் என்னை குரு குரு குருன்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. நான் அவனுங்களெல்லாம் கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இங்கே இருக்கிற அந்த வீட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு சோளத்தட்டு அப்படி வச்சுக்கலாம் நம்ம, அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வில்லேஜுக்குள்ளே இருக்கா ஏதாவதுன்னு பார்த்தேன். இங்கேயும் வந்து பெட்டு மட்டும் தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நான் பெட்டு அப்புறமா எடுத்துக்கலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ வந்துட்டு நமக்கு வந்து பெட்டுமே தேவை தான். ஏன் அப்படின்னா நமக்கு வில்லேஜ் செய்கிறதுக்கு வந்துட்டு அங்கே நம்ம வில்லேஜை வந்து உள்ளே விட்டுட்டோம். பட் பெட்டு வந்து ஃபுல்லாலாம் நமக்கு கிடைக்கல. அதனால் இங்கே இருக்கிற பெட்டு எல்லாத்தையுமே எடுத்துப்போம். இங்கே வந்து மோஸ்ட்லி வெறும் பெட்டு மட்டும் தாங்க இருக்குது. ஏதாவது லூட் பாக்ஸ் இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் இங்கே பெட்டு மட்டும் தான் இருக்குது. இந்த குட்டை வில்லேஜர் வேறு வந்து தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஏஞ்சி தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பணும். ஸோ வாங்க, சரி எல்லாமே எடுத்துகிட்டு வில்லேஜர் வந்து 2 பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்துட்டு போட்டில் போட்டு அவனுங்களை உட்கார வச்சு அப்புறம் கூடவே ஒரு ஹார்ஸையும் கூட்டிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம இப்போ இவங்களெல்லாம் சேஃபாக கொண்டு போய் வீடு சேர்த்தணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். சரி ஓகே பரவாயில்ல, எதாக இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட வில்லேஜர் வந்து அங்கே 2 பேர் தானே இருந்தானுங்க. அவனுங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்து அவனுங்களை பெருக்கிறதுக்கு இப்படி இவனுங்களை 2 பேரை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவோம். பார்ப்போம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு அங்கே நமக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் இங்கே கிடச்சிது. கொடுத்து அவனுங்களை வந்துட்டு நம்ம பெருசாக்கி இதுலையாவது அயன் ஃபார்ம் கட்டுவோம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன்.
இப்போ வர வழியில வந்துட்டு நான் இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த போட் வந்து நம்ம போகிற போக்குக்கு வந்துடுது, அந்த குதிரை வரமாட்டேங்குதுங்க. நம்ம அதையும் இழுத்துட்டு போகிறதா அதுக்கு நிறைய கிடக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு வில்லேஜரை மட்டும் இழுத்துட்டு வந்தேன். அவனுங்க என்னமோ முறுக்கின்னு ஒரே சைடாக பார்த்துட்டு இருந்தானுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வில்லேஜ் கிட்ட வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக பார்த்து சேஃபாக வில்லேஜ் கிட்ட போயிடணும். வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இவனுங்களை கொண்டு போய் சேர்த்தணும். சேர்த்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னும் நமக்கு அயன் கிடைக்கல. ஸோ நம்ம அயன் தேடி போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அயன் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அப்புறம் நமக்கு சாகக்கூடாதுன்ற பயமே பெருசாக இருக்குது. அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இதில் அயன் ஃபார்ம் கட்டி ஏற்றிக்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வந்து ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கிறதுனாலே பயமாக இருக்குது, செத்து போயிடணும்னுட்டு. எனிவேஸ் இங்கே பாருங்களேன், இங்கே வந்தோடனே இவனுங்க 2 பேரும் ஹாட்டாக பறக்கிறானுங்க. என்ன ஆகும்னு தெரியல. ஒருவேளை வந்து வேறு வில்லேஜ்லேருந்து இந்த பயோமுக்கு மாறினா கூட அவனுங்க வந்து மாறிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவங்க இந்த வில்லேஜர்ஸ் மாதிரியே மாறிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் எப்படியோ ஒன்று மாறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே இறக்கி விட்றலாம் அப்படின்ட்டு உள்ளே இறக்கி விட்டுட்டேன். அவனுங்களுக்கு ஆட்டு பறந்துகிட்டே தான் இருந்தது. பார்ப்போம் இவனுங்க குட்டி போடுறானுங்களான்னுட்டு. அப்புறமேட்டுக்கா இவனுங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு நான் மீண்டும் போயிட்டு அயன் தேடணுங்க. எனக்கு இந்த அயன் தேடி ஹாப்பர் பண்ணுறதே பெரிய பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இருக்கிற பெட் எல்லாத்தையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுங்களுக்கு பெட்டெல்லாம் போட்டுட்ருந்தேன். அப்பயும் வந்துட்டு நமக்கு ஒரு பெட்டு வேணும்னு இங்கே பாருங்களேன், அவங்க ஒரு குட்டி போட்டுட்டாங்க. அப்போ அவனுங்களுக்குள்ளேயும் ஆட்டு வந்து அவனுங்க குட்டி போடுவானுங்க போல், நமக்கு தான் தெரியல. சரி ஓகே, நம்ம மேலே போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு மேலே வந்தால் இருட்டிடுச்சு. சரி உள்ளே தூங்கிடுவோம், ஏன்னா இவனுங்க வில்லேஜர்ஸ் எல்லாம் செத்து போயிட்டானுங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே தூங்கிடலான்ட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். வில்லேஜர்ஸும் ஜோடியாக தூங்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு வந்து இப்போ மெயினாக ஹாப்பர் வேணும். அது தேடுறதுக்குள்ளே தான் செத்து போயிடுவேனோ அப்படின்ட்டு பயமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம அயன் வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே இருக்கும், மைனிங் பண்ணால் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது பாதாளக்குழி புதைக்குழியில் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம சேஃபாக தான் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்குள்ளே இவனுங்களெல்லாம் சேஃபாக உள்ளே விட்டுட்டு நம்ம வெளியே போகணும். உள்ளே வந்துட்டு நான் லைட் வைக்க மறந்ததுனால அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து மேலே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அயன் குளம் ஓ மை காட், அயன் வந்து தேடி நம்ம கிளம்பலாம். ஓகேவா? அப்போ வந்து போகிற வழியில் வந்துட்டு எனக்கு வந்து இது எரிக்குழம்பு எரி எரிக்குழம்பு பார்த்தேன். ஸோ வந்து நமக்கு எரிக்குழம்பு தேவைப்படுன்றதுனால அதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு நம்ம அயன் ஃபார்ம் கட்டுற இடத்துல வச்சுட்டு கிளம்பிடலாம். ஏன்னா நான் கிட்ட தான் இருக்கேன். ஸோ வச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு நான் அந்த எரிக்குழம்பு தூக்கின்னு கிளம்பிட்டேன். அப்போ வந்துட்டு போகிற வழியில் இருட்டாயிடுச்சு. நம்ம வில்லேஜ் வந்துட்டோம், பட் இருட்டாயிடுச்சு. அதனால் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணால் இது வந்து இந்த சூரியன் வந்து செட் ஆகும்போது தூங்குறது இல்லைங்க, நல்லா ஃபுல்லாக செட் ஆன பிறகு தான் தூங்கும் போல். ஸோ வந்துட்டு நான் தூங்கிட்ட பிறகு எழுந்திரிச்சிட்டு பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து எரிக்குழம்பையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் உள்ள. ஸோ வந்துட்டு போயிட்டு நம்ம எரிக்குழம்பை சேஃப்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்புவோம். ஓகேவா? வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த அயன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேலே வந்து கட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் கட்டிட்டு வேணால் நம்ம போயிட்டு ஹாப்பர் செய்கிறதுக்கு அயன் எடுத்துகிட்டு வருவோம். பார்ப்போம் அயன் குளம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா அப்படின்ட்டுன்னு சொல்லி நான் வந்து மேலே வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு அயன் குளம் ஃபார்ம் ஆச்சுன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். வந்து அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகிடும். ஸோ வந்துட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நமக்கு அதுக்கு தேவையான இந்த சாண்ட்வுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக கட்டுறதுக்கு வந்துட்டு இன்னும் தேவைப்பட்டது. அப்புறம் நம்ம கட்டி முடித்தோடனே இந்த வெளியே சுற்றிட்டு இருக்குது பார்த்தீங்களா அயன் குளம், அதை சாகடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நமக்கு அயன் குளம் ஃபார்ம் ஆகும். வெளியே எந்த அயன் குளம் சுற்றிட்டு இருந்தால் கூட உயிர் இருந்தாலும் வந்து அயன் குளம் ஃபார்ம் ஆகாது. அயன் குளம் செத்தால் தான் இன்னொரு அயன் குளம் ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம வந்து அவனை சாகடிக்கணும். அவனை சாகடிக்கிறதும் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா அவன் நம்மளை ஒரு அடி அடித்தாலும் நம்ம பொசுக்குன்னு போய் சேர்ந்துருவோம். அதனால் கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு மீண்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த அயன் குழம்பை சாகடிக்கணும். நம்ம இந்த என்ன சொல்கிறது எரிக்குழம்பு ஊற்றி சாவடிச்சிடலாம். ஓகே, இது செத்துருன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்களேன்,
சரியான சிகப்பாக இருக்குது கண், நம்மள விட்டா போட்டு தள்ளியிருக்கோம். சரி ஓகே, அயன் குழம்பு செத்துருச்சு. நான் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். நான் எரிகுழம்புல எது சேர்த்தாலுமே நமக்கு எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ அங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதை வந்து உள்ளே ஃபுல்லாக ஸ்பான் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம மேலேயும் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துலையுமே அயன் குழம்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இந்த மாதிரி எங்கேயுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிராஸை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் அயன் ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து நடுவுலேயே வந்துட்டு இது காலி ஆகிடுச்சு. அது என்னமோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னன்னு நான் மறந்துட்டேன், சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி விடுங்க. அதை வச்சு நான் வந்துட்டு மீண்டும் ஃபுல்லாக கிராஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன, நமக்கு ஹாப்பர் செய்கிறதுக்கு அயன் தேடி கிளம்பணுமா? இந்த அயன் தேடி எனக்கு வந்து பொழுது போயிடும் போலங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். அப்போ வந்துட்டு நான் இந்த எரிக்குழம்பு எங்கேயாவது ஊற்றுவோன்னு சொல்லி ஊற்றுனா அது எண்ணெயை பற்றி விட்டுருச்சுங்க. அப்புறம் பார்த்தா என்ன, நான் செத்து போயிட்டேன். இப்படி தான் என் கதை முடிஞ்சுச்சு.